Hello everyone, welcome to my channel. இன்னைக்கு நாம pan யூஸ் பண்ணி thin crust paneer pizza எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். நான் இன்னைக்கு இந்த பீட்சாவை cheddar cheese யூஸ் பண்ணி பண்ணியிருக்கேன். mozzarella cheese யூஸ் பண்ணி எப்படி பண்ணனும்ங்கற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸையும் நான் அதுல கொடுத்திருக்கேன். நான் இந்த பீட்சா பேஸை ஈஸ்ட் எதுவும் ஆட் பண்ணாம பண்ணியிருக்கேன். ரெசிபிக்கு போறதுக்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பீட்சா பேஸ் பண்ணுறதுக்கு 1/4 கப் தயிர் எடுத்திருக்கேன், 1 டீஸ்பூன் சுகர், 1/2 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, 1/4 டீஸ்பூன் உப்பு ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு கப் மைதா மாவு ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா பசைஞ்சிக்கோங்க. ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா பசைஞ்சிக்கோங்க. பசைய மாவு நல்லா சாஃப்ட் ஆயிரும். இதில் 1 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றி மறுபடியும் நல்லா பசைஞ்சிக்கோங்க. இப்போ இதில் கொஞ்சமாக எண்ணெய் தடவிட்டு இதை 1 மணி நேரத்துக்கு அதை அப்படியே வச்சிடலாம். அடுத்து பனீர் ரெடி பண்ணிடலாம். அதுக்கு 1/4 கப் தயிர் எடுத்திருக்கேன், 1 டேபிள் ஸ்பூன் வத்தல் தூள், 1/4 டீஸ்பூன் கறி மசாலா, 1/2 டீஸ்பூன் நல்ல மிளகுத்தூள், 1/4 டீஸ்பூன் உப்பு ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதில் பன்னீர் பீசஸ் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 1/2 மணி நேரத்துக்கு அதை அப்படியே வச்சிடலாம். 1/2 மணி நேரம் ஆனதும் ஒரு தவாவில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடானதும் நம்ம வச்சுருக்க பன்னீரை ஆட் பண்ணி நல்லா குக் பண்ணிக்கோங்க. அந்த கிரேவி மாதிரி இருக்கிறதுலாம் போய் 2 பக்கமும் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகி வர்ற மாதிரி நல்லா குக் பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்து பீட்சா சாஸ் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு 1/4 கப் டொமேட்டோ சாஸ் எடுத்திருக்கேன், 1/2 டேபிள் ஸ்பூன் நல்ல மிளகுத்தூள், அடுத்து 1/2 டேபிள் ஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ் எடுக்கிறேன். சில்லி ஃப்ளேக்ஸ் இல்லைன்னா காஞ்ச மிளகாவை அரைச்சி எடுத்துக்கோங்க. அப்புறமா 1/2 டேபிள் ஸ்பூன் வத்தல் தூள், 1/2 டீஸ்பூன் சுகர் ஆட் பண்ணிக்கிறேன், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பூண்டை நல்லா குட்டி குட்டியாக வெட்டி ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறம் 1/4 டீஸ்பூன் உப்பு ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட பீட்சா சாஸ் ரெடி ஆயிடுச்சு. இப்போ 1 மணி நேரம் ஆயிடுச்சு. நம்ம மாவை லைட்டாக பசைஞ்சிக்கலாம். இந்த மாதிரி பாதியை மட்டும் எடுத்து நம்ம பேனில் அந்த மாவை இந்த மாதிரி கையை வச்சே நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. இப்போ ஃபோர்க் யூஸ் பண்ணி இந்த மாதிரி குத்தி விட்டுக்கோங்க. இப்போது பீட்சா பேஸை குக் பண்ணிக்கலாம். அதுக்கு ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 3 நிமிஷம் குக் பண்ணிக்கோங்க. அடுத்து பீட்சா பேஸோட சைடு மாற்றி 3லேருந்து 5 நிமிஷம் குக் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி cheddar சீஸ் யூஸ் பண்ணுறதுனால பீட்சா பேஸை 2 சைடுமே குக் பண்ணி எடுக்கிறேன். ஏன்னா cheddar சீஸ் சீக்கிரமாகவே மெல்ட் ஆயிரும். அதனால் நான் 2 சைடுமே குக் பண்ணி எடுக்கிறேன். இதுவே நீங்கள் mozzarella சீஸ் யூஸ் பண்ணிங்கன்னா பீட்சா பேஸோட ஒரு சைடை மட்டும் 3 நிமிஷத்துக்கு குக் பண்ணி எடுத்துக்கோங்க. ஏன்னா mozzarella சீஸ் மெல்ட் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். அதனால பீட்சா பேஸோட ஒரு சைடை மட்டும் நீங்கள் இப்போதைக்கு 3 நிமிஷம் குக் பண்ணால் போதும். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு பீட்சா பேஸ் எந்த சைடு நல்லா குக் ஆகிருக்கோ அந்த சைடில் நம்ம இந்த மாதிரி வச்சுருக்க பீட்சா சாஸை தடவிக்கலாம். பீட்சா பேஸ் ஒரு சைடு மட்டும் குக் பண்ணியிருந்தீங்கன்னா எந்த சைடு குக் பண்ணியிருக்கீங்களோ அந்த சைடு சாஸ் தடவிக்கோங்க.
சீஸ் துருவி வச்சுருக்கேன், அதை இதில் வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம வச்சுருக்க பன்னீரை வச்சிடலாம். நான் பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இதில் வச்சிடலாம். நீங்கள் தக்காளி குடமிளகாய் கூட இதில் ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு மேலே மறுபடி சீஸ் தூவி விட்டுக்கலாம். அப்புறமா இதில் சில்லி ஃப்ளேக்ஸும் நல்ல மிளகு தூளையும் தூவி விட்டுக்கலாம். இப்போ இதை மூடி ஒரு 5 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேமில் குக் பண்ணிக்கலாம். இதுவே நீங்கள் mozzarella சீஸ் யூஸ் பண்ணுறீங்கன்னா ஒரு 10லேருந்து 12 மினிட்ஸ்க்கு இதை லோ ஃப்ளேமில் குக் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், நம்மளோட சுவையான தின் க்ரஸ்ட் பன்னீர் பீஸா பேன்லேயே சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள்.